கிராமமே வந்து புத்தக கிராமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அங்கே உருவாக்கியிருக்காங்க. அந்த கிராமத்தில் வந்து தெருக்கள் எங்கே போய் உட்காந்தாலும் இப்போ நம்ம ஒரு ஒரு கிராமம்னா ஒரு தெருவில் வந்து உட்காரத்துக்கான இடங்கள் இருக்கும். தென்னைகள் அப்படி என்ன பல மரத்தடி இப்படி பல இடங்கள் இருக்கும் இல்லைங்களா? அங்கே எல்லாமே வந்து புத்தகங்கள் இருக்கும். அங்கே வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும், படிக்கலாம். அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிராமத்தை வந்து சார் படிச்சுட்டு உடனே வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார். அப்புறம் வசந்தகுமாரன் கவிஞர் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணார். இதெல்லாம் வந்து நீங்கள் தான் செய்யணும், இதை வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு நம்ம கடற்கரையில் வந்து ஈசிஆரில் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு 2-3 ஊர்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். எங்களை கூப்பிட்டு போய் காட்டினாரு. நாங்களும் ரொம்ப ஆர்வமாக போனோம். அது ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவரோட மனதளவில் அது வந்து அப்படி இருக்குது. ஸோ இதுக்காக நான் ஒரு நல்ல விஷயத்தை இப்போ முருகேசபாண்டியன் சாரும் கவிதா பாரதி அவரும் சொல்லும் போது ஒன்று சொன்னாங்களே, எப்படி இப்படிலாம் செயல்படுற அவரோட செயல்பாடு குறித்து ஒரு ஆச்சரியமா வந்து சொன்னாங்க இல்லைங்களா? அதே ஆச்சரியம் தான் இது மாதிரி ஒரு சின்ன செயல்பாடும். ஒன்று பார்த்த உடனே அதை வந்து இங்கே செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சு பார்க்குறாரு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து அந்த ஓவிய கிராமம் இல்லை, சாரி, நூலக கிராமம் வந்து நம்மளுடைய கனவாகவே அப்படியே இருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் ஏதோ வாய்ப்பு இருந்து அது இல்லை. இந்திரன் அவர்கள் ஏற்புரையாக. அன்பிற்கினியவர்களே, இப்போது மணி 8:30 மணி ஆகிறது. அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற கவனத்தோடு நான் என்னுடைய ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விழுகிறேன். டிஸ்கவரி புக் பேலஸ் என்பது முதல்ல அந்த பேரை கேட்டதுலேருந்தே நான் வந்து டிஸ்கவரி புக் பேலஸ்னு இந்த எத்தனையோ பேர் இருக்கு, இங்கிலீஷில் தான் பேர் வச்சிருக்காரு. அது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது. ஆனால் இந்த டிஸ்கவரின்னு ஒன்று வச்சார்ல, தேடுதல், ஏதோ தேடுற இந்த ஒரு புத்தக கடையில் என்னத்தை ஒரு தேட போறாரு அப்படி டிஸ்கவரி புக் பேலஸ்ன்னு பார்த்தபோது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய வருது, வேடியப்பன் என்கிற ஒரு தேடல் மிகுந்த இளைஞர் புதுசு புதுசாக தேடிக்கிட்டே இருக்காரு. அவருக்குள்ள ஒரு டிராவல் இருக்கு. இதனாலேயே இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய கவர்ச்சி ஏற்பட்டது. என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து நிறைய வந்து மறுபதிப்பு இல்லாமல் இருந்தபோது வேடியப்பன் வந்து என்னுடைய வீடு தேடி வந்து நம்ம சுந்தரபுத்தன் சொன்னார், வேடியப்பன் வந்து உங்கள் புத்தகங்கள்லாம் போடுறதுக்கு விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி. சுந்தரபுத்தன் வந்து என்னுடைய வலதுகரம், மனசாட்சின்னு சொல்லலாம். அதுபோல் இருக்கும்போது அவர் வந்து என்கிட்ட சொன்னார். உடனே அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் ரொம்ப அழகான முறையில் பதிப்பிச்சார். அதுவும் வந்து என்னுடைய முன்னோடியான பாண்டிச்சேரியினுடைய ஒரு எழுத்தாளராகிய பிரபஞ்சன் அரங்கத்தில் இந்த ஆவணப்படத்தை போட்டு காண்பித்தது ரொம்ப உள்முகமாக தொட்ட விஷயம். ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னேன், வேடியப்பன் இப்போ தான் வந்து இயக்குனர் பா ரஞ்சித் ஒரு விழா பண்ணார். அடுத்தது திரும்பி ஒரு விழா வந்து நம்ம நண்பர்கள் செய்கிறாங்க. இதே போல் விழாக்கெல்லாம் கொண்டாடுறது எல்லாம் அர்த்தமே இல்லை, திரும்பி எதுக்காக நம்ம போடுவான்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஆனால் அவர் வந்து இல்லை, நம்ம வந்து இதை தொடர்ந்து நிறைய ஆவணப்படங்கள் போட போகிறோம் அப்படின்னு சொன்னதான் சரி பரவாயில்ல, ஒரு பல செயல்களுக்கு ஒரு சின்ன ஒரு துவக்கமாக இருக்கும் போது இதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் அதை ஒத்துக்கிட்டேன். இந்த இந்திரன் காலம் என்ற ஆவணப்படத்தை வந்து ரொம்ப என்னுடைய மருமகன் வந்து, அங்கிள் யாருமே உங்களுக்காக எதுவுமே பண்ணலை, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், இந்த இலக்கிய உலகமோ இல்லை ஓவிய உலகமோ உங்களுக்கு எதுவும் செய்யும் போது தோணலை, அதனால என்னால் முடிஞ்சது நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம பணத்தையே போட்டு அது ஒரு 80,000 ரூபாய் செலவாச்சு. அதனுடைய எங்களுடைய சொந்த ப்ராஜெக்ட் இது. நாங்களே போட்டு நானே சந்தனத்தை அரைச்சி நானே பூசிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அதனால பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நினைவுகளை மீண்டும் கொஞ்சம் ஒரு பதிவு செய்யலாம்னு ஒரு சின்ன ஒரு அல்ப ஆசையில் நான் அதை செய்துட்டேன். இப்போ அந்த படத்தை நான் போட்டு பார்க்கும்போது நான் யாரோ ஒரு 3வது மனுஷனுடைய ஒரு படம் போல் நான் பார்க்குற ஒரு கிரியேட்டிவ் டிஸ்டன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஒருத்தர் வந்து ஓவியம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஓவியம் பெயிண்ட் பண்ணினே இருப்பார். திடீர்னு என்ன செய்வார், பாதியில் அந்த பெயிண்டிங்கை நிறுத்திடுவார், ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சுட்டு வந்துட்டு ஒரு சிகரெட் பற்ற வச்சுட்டு அந்த சிகரெட் அப்படி இது பண்ணிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப நாளைக்கு பார்த்துருந்தா அதுக்கப்புறம் திரும்பி போய் பெயிண்ட் பண்ண ஆரம்பிப்பார். அது ஏன்னாக்க அந்த பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்டிங்கும் அவரும் ஒன்றா இருக்காங்க. அவர் திரும்பி அந்த தூரத்தில் அதெல்லாம் வெட்டிட்டு வெளியில் வந்து உட்காந்து பார்க்கும்போது அவர் அந்த படத்திலிருந்து அந்த ஓவியத்திலிருந்து அவர் தனியை பிரித்து கொள்கிறார். அப்போதான் அந்த விமர்சன பூர்வமாக அந்த கலை படைப்பை அணுக முடியும்ன்றதுனால இப்படி
நான் வந்து இந்த படத்தை இங்கே போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து வேடியப்பன் எங்கள் வீட்டிலேயே போட்டு பார்த்த மாதிரி நான் போட்டு பார்க்கல. போட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் மீண்டும் 2வது முறையாக இதை பார்க்கிறேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் அவன் என்ன செய்துட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுது. அவன் என்ன செய்யறான், யார் தான் இந்த ஆளு, ஏன் இது போல எடுத்துட்டு இருக்கான், எதுதோ அலைஞ்சிருக்கான், எதுதோ பேசிட்டு இருக்கான், இதனுடைய அர்த்தம் தான் என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ள எழுந்தது. இதை நான் இருட்டில் உட்காந்து பார்க்கும்போது இன்னும் உள்ளுக்குள்ள நான் டிராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு வசதியா இருந்தது. அப்படி எனக்குள்ளேயே நான் டிராவல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு தோணுச்சு, நான் வந்து என்ன செய்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய சின்ன வயசுல இருந்துன்னா எப்பவுமே என்ன நானே கவனிச்சுட்டு வந்திருக்கேன். எல்லாம் உலகத்தை பார்த்தேன். உலகத்தில் வந்து எல்லோருடையும் நம்ம கவிதா பாரதி சொன்னாரு, அவர் வந்து எங்களெல்லாம் வளர்த்து விட்டுருக்காரு, அதை வளர்த்து விட்டுருக்காருல்ல, எங்களெல்லாம் பாதிச்சிருக்காரு. முருகேசு பாண்டியன் பார்த்தா நாங்கெல்லாம் பயப்படுவோம், ஏன்னா அவர் ஒரு அதிரடி மன்னன், எல்லாத்தையுமே ஒரு கலக குரலாவே எடுத்து வைக்கக்கூடியவர். அதே சமயம் வெறுமனை வைக்க மாட்டாரு, நிறைய படிச்சு எல்லாத்தையும், படிக்காத விஷயங்களே கிடையாது, எல்லாத்தையும் படிச்சு வச்சவர். அவரு ஒரு கேள்வியை முன் வைப்பாரு. அதனால இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட என்னை வந்து பாராட்டி பேசுகிறார்கள் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா வருது. அப்ப யோசித்து பார்க்குற, நான் என்ன செய்துன்னு வந்திருக்கேன் இவ்வளவு நாளைக்கும் அப்படின்னா, என்னை நானே கவனித்து கொண்டு வந்திருக்கிறேன். என்னை வந்து ஏதோ ஒரு கேமரா என்னை ஃபாலோ பண்ணதாவே நான் நினைச்சுன்னு வந்திருக்கேன். அதனால்தான் நான் வந்து சாதாரண ஒரு அல்ப விஷயங்கள்லாம் செய்ததே கிடையாது. அல்ப விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அந்த படத்தை எடுத்த, ஆவண படத்தை எடுத்த, இன்னொரு படத்தை எடுத்த அந்த விடுதலை சிகப்பு என்றவர் ஒரு ரொம்ப சின்ன பிள்ளை தான் அவரு. ஆனா அவர் எங்கிட்ட ரொம்ப நெருங்கின. அவர் எந்த லெவல் வந்தாருன்னா, சார் நீங்க எப்ப காதலிச்சிருக்கீங்களா சார், அது சொல்லுங்க சார் லெவல் பண்ணிட்டார். அப்ப அவருக்கு நான் எதேச்சியே தான் பதில் சொன்னேன், இல்லப்பா நாங்க தான் உலகத்தையே மாத்த போறோம்னு நினைச்சிட்டு இருந்தோம், அப்ப எங்களுக்கு எல்லாம் காதலிக்கிறதுக்கு எதிர்பார்க்க. இப்பதான் தெரிஞ்சு நான் ஒண்ணுமே செய்யல, சும்மா எல்லாம் நினைப்புதான். பிரம்மைகளின் மாளிகைன்னு என்னுடைய கவிதை தொகுதியை வெளியிட்டு இருக்காரு வேடியப்பன். அது தலைப்பு கேட்டாரு, நான் பிரம்மைகளின் மாளிகைன்னு கொடுத்தாரு. ஏன்னா நான் ஏதோ ஒரு கவிஞன் போல, கலைஞன் போல, ஓவியன் போல ஒரு பிரம்மைகள்லயே நான் வாழ்ந்திருக்கேன். அது ஒரு பெரிய மாளிகையா நான் கட்டியிருக்கேன். யோசித்து பார்த்தா எல்லாருமே வந்து என்னது இதெல்லாம் அப்படி யோசித்து பார்க்கும்போது கடைசியா ரொம்ப ஒரு பிலாசபிக்கா நம்ம வந்து இறங்கி அதுக்குள்ள டிராவல் பண்றதுக்கு இந்த இருட்டுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது வந்து என்ன நானே கவனிச்சுட்டு வந்திருக்கேன், என்ன நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். அதனால்தான் அந்த ஒரு அரைக்குழந்த ஆப்பிரிக்கான புத்தகத்தை நான் பண்ண உடனே எதுன்னு அடுத்து எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் உலகத்து கவிதையெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறோமே, நம்ம இந்தியாவில் இருக்க கவிதையை விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு விமர்சனம். உடனே நான் இந்திய கவிதையை மொழிபெயர்க்கிறேன். அதே மாதிரி இன்னும் இந்திய 3ஆம் உலக கவிதைகளை விட்டோமே, வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு மட்டும்தானே கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு கேள்வி. உடனே 3ஆம் உலக நாடுகளுடைய பசித்த தலைவர். இதெல்லாம் பண்ணும்போது இன்னொரு எழுதுனவந்த மட்டும்தானே எடுத்து வந்திருக்கிறோம், இந்த எழுதப்படாத இந்த ஆதிவாசிகளுடைய குரல்ல எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கலை ரீதியா, ஓவிய ரீதியா என்னை வந்து ஒரிசால இருந்த பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் எனக்கு ரொம்ப பெரிய உதவிகளை செய்திருக்காரு. அந்த ரகுராஜ்பூர் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் அப்படின்ற ஒரு வில்லேஜில் போய் தங்கி இருந்து அங்க இருக்கிற படச்சித்திர ஓவியங்களை பற்றி ஆராய்கிற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ நாங்க போயிருந்த கொஞ்சம் என்ன செய்து, நான் அதோட நிக்கல, அந்த எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏசி சூட் போட்டு கொடுத்தாங்க ஒரிசால. அது என்னது, பூரியில இருந்து 1 hour டிராவல் அது. ஆனா நான் அந்த ஏசி சூட்ல ஒரு நாள் தான் தங்கினேன். மறுநாள் வந்து அந்த ஓவியர் கிராமத்திலே தங்கினேன். ஓவியர் கிராமம் பெருசுல ஒரே ஒரு தெரு. அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் ஓவியர்கள் தான். எல்லாருமே படம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பான் காலையில இருந்து சாயங்காலம் வரையில. அங்க பெண்கள்லாம் என்ன செய்வாங்க, அவங்க எல்லாம் வந்து அந்த பழைய துணிகள்லாம் இருக்குல்ல, அந்த துணிகளை எல்லாம் வந்து இது பண்ணி ஊற வச்சு அதுல இருந்து ஒரு கேன்வஸ் தயாரிக்கிறாங்க பெண்கள்லாம். புளியங்கொட்டையை அரைச்சி புளியங்கொட்டையை பேஸ்டா யூஸ் பண்ணி அப்புறம் பிரஷ் தயாரிக்கிறாங்க. எப்படி பிரஷ்னா, அங்க இருக்க எருமை மாட்டினுடைய வயிற்றினுடைய அடிப்பகுதியில் இருக்கிற மெலிதான அந்த சாஃப்டான இதுகளை எடுத்து அதுல இருந்து அவங்க பிரஷ் தயாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஓவிய மரபுன்றது வந்து முழுக்க இண்டிஜினஸ் ட்ரெடிஷன் ஆஃப் ஆர்ட். நம்ம என்ன செய்யறோம், மேலை நாடுகள் ஓவியம்னோடனே மேலை நாட்டுக்கு போயிடுறோம். மேலை நாடுகளில் பற்றி அதை பற்றி ஒரு பிரெஞ்சு
கல்ச்சுரல் கிரிட்டிக் என்ன சொல்றான்னா மூன்லைட் சிவிலைசேஷன் சொல்றோம். நம்ம எது எடுத்தாலும் மேல் நாடுகளுக்கு போயிடுறோம். மேல் நாட்டில் இருக்கிற விஷயத்த நம்ம இங்க அப்படியே பிரதிபலிக்கிறோம். அதை வச்சு மூன்லைட் வந்து எப்படின்னா நிலவு வந்து எப்படி சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை வாங்கி அது பிரதிபலிக்கிறதோ அதே போல மேலை நாட்டு சூரியன்களிடமிருந்து வெளிச்சத்தை வாங்கி தேய்ந்து போகும் நிலாக்களாக நாம் இருக்கிறோம். அந்த கேள்வி எனக்கு வரும்போது எனக்கு என்ன தோணுது, ரொம்ப ஒரு இண்டிஜுவஸான இந்த மண்ணிலிருந்து எழுகிற விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்ப நான் என்ன அந்த ஓவியத்துக்கு போனவன் சைடில் கூட வந்து 2 டூரிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒரே மொழியும் தெரியும், ட்ரைபல் லாங்குவேஜஸ் தான் தெரியும். அதுல ஒருத்தர் எழுதக்கூடியவர், ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள். அவர்களை அழைச்சிட்டு அங்க இருந்த ட்ரைபல் வில்லேஜுக்கெல்லாம் போனாங்க. அங்க போனோம். நான் ரொம்ப சாதாரணமா பேச ஏற்புரை மாதிரி இல்லையன்னு தப்பா கேட்டாதீங்க. ஏன்னா என் நண்பர்களா இருக்கும்போது இப்ப கவிதா பாரதியினுடைய வீட்டுல பாய போட்டு நானும் விஸ்வம் வந்திருந்தாரு. விஸ்வெல்லாம் உட்காந்து மணிக்கணக்கா பேசி இருந்திருக்கோம். அப்ப ரொம்ப ஒரு பேர் அழகனா இருப்பாரு, அவரு சின்ன இருப்பாரு, ஃபிட்டா இருப்பாரு. அது போல காலங்கள்ல ஞாபகத்துக்கு வருது. அப்போ நாங்க என்ன செய்தோம்னா இது போல இப்போ இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, நான் எதுவும் அவர்கள்லாம் பாதிச்சதா, உண்மையில் நடந்தது என்னன்னா அவர்கள் தான் என்ன பாதிச்சிருக்காங்க. இது ஒரு கூட்டு கனவு. இது வந்து ஒருத்தர் நம்ம என்ன செய்யிருக்கோம், அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல நம்ம எல்லாருமே இருந்திருக்கோம். அந்த ஒரு நாடகத்துல நம்ம எல்லாருமே பங்களிச்சிருக்கோம். அதுதான். ஆனா ஒருத்தர் சொல்றோம், அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு, இவர் தான் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்குள்ள ஏதோ ஒண்ணு இந்த ஒரு காலத்தின் குரலாக, காலத்தின் கட்டாயமாக, காலத்தின் தேவையாக, நான் எதுவும் தனியா எதுவும் செய்தில்லை. என்னுடைய காலம் வந்து அந்த இடத்தை டிமாண்ட் பண்ணி இது வேணும் அது பண்ண. இப்ப சனாதனத்தை எதிர்க்கிற ஒரு குரல் சொல்லி ரொம்ப அழகான ஒரு கவனிப்பை நம்ம சொன்னார். ஆமா, என்னுடைய குரல் வந்து எப்பவுமே வந்து ஒரு கலக குரல். எங்க அதிகாரங்கள் குவிந்தாலும் அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கிற எதிர்க்கிற ஒரு போக்கு எனக்குள்ள இருக்கு. ஆனா நான் வந்து பெருசா சத்தம் போட்டெல்லாம் கேட்டதில்லை. ஆனா அங்க போய் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடத்திருப்பா, வெளியில போய் லைட் ஆஃப் பண்ணி வரணும் மெயின், அது போல வேலை தான் நான் செய்திருக்கேன். பார்த்தா நடந்து இருக்கோம், நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போயின்னு இருப்பேன். அதுதான் நடந்திருக்கு தமிழ் இலக்கிய உலகத்துக்குள்ள. எல்லாரும் சொல்லுவாங்க அவன் என்ன பண்ணா இவன் பண்ணானே தெரியாது. என்ன அதனால ஒரு மாற்று கலாச்சாரத்தை இந்த மண்ணுக்கு சத்தியமாக இருக்கிற ஒரு குரலை தேடித்தான் நான் அலைஞ்சிருக்கேன். என்னுடைய கவிதைகள்லாம் பரிசோதனை முயற்சிகள் அது போலாம் செய்யறேன். அதெல்லாம் கொஞ்சம் மேல்நாட்டுத்தனமாலாம் இருக்கும் தான். நான் குறை சொல்றேன், நான் சொல்ற அதே குறை எனக்கும் இருக்கு. ஏன்னா இந்த காலத்தினுடைய ஒரு மனிதன். அதனால என் மேல இந்த கைவிரல் ரேகைகள். இப்போ முருகேச பாண்டியன் வந்து ஒரு தமிழ் இனின்னு ஒரு இது நடக்கும்போது அங்க வந்து இவரும் நடேஷம் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, கூத்தாடுறானுங்க. நாங்க என்ன யோசிக்கிறோம், என்ன இப்படி சீரியஸான இடத்துல போய் இவனுக்கு வந்து கூத்தாடுறாங்களே தோணுது. ஆனா அந்த இடத்துல 2000 அப்ப எனக்கு என்ன சாட்டேன், இப்படி ஒரு ஃபெஸ்டிவிட்டி ஆட் பண்ணிட்டாங்களே, ஒரு கொண்டாட்டத்தை கொண்டு வந்து விட்டார்களே. அந்த கொண்டாட்ட மனநிலை இருக்குல்ல, அந்த கொண்டாட்ட மனநிலைக்குள்ள ஒரு கலகம் இருக்கு. அந்த தமிழ் இனி ஏன் இதை சொல்றேன்னா, அந்த தமிழ் இனின்னு ஒரு சீரியஸா ஒரு எல்லாம் பண்ணி ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப சிறப்பாக செய்யப்பட்ட ஒரு கூட்டம் அது. அந்த கூட்டத்துல எல்லாம் சீரியஸா இருக்காங்க. அப்படியே தமிழ் இலக்கியத்தினுடைய தலையைக்கே மாத்த போற மாதிரி அந்த இடத்துல அவங்க கூத்தாடுறாங்க. அப்ப என்ன எனக்கு என்ன தோணுது, அந்த கூத்து அந்த கொண்டாட்டம் ஒரு கலகு செயல்பாடா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இன்னும் கூட வெறும் போராட்டம் வா அவன் விழா எழுப்பி நுடுக்குவோம் அதை போல பேசுறது நம்ம கொண்டாடினாலே, நம்ம சிரிச்சாலே மற்றவனுக்கு நம்ம சிரிக்கவே கூடாதுன்னு நினைச்சிருக்கோம். மத்தியில நீ சிரிச்சுன்னா பெரிய கலகம் பார்த்து சிரிங்க. ஏன் எழுதிக்கிட்டு இருக்கீங்க? தலித் இலக்கியம்னா அழணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா என்ன? தலித்துகள் கிட்ட கொண்டாட்டம் இல்லையா? ஏன் ஆதிவாசிகள் கிட்ட கொண்டாட்டம் இல்லையா? நிலவுல வந்து நிலா காலத்தில் ஆதிவாசிகள் ஆடுகிற அந்த நடனங்களை பற்றி நீங்க யோசித்தது இல்லையா? இந்த ஓசை காளிதாஸ் என்றவரெல்லாம் சேர்ந்து ஒரு மலையின பழங்குடி மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கருத்தரங்கத்தை ஒரு இது செய்தாங்க டாப் ஸ்லிப்ல. அப்ப அங்க இருந்த அந்த மக்களுக்குள்ள இருந்த அந்த கொண்டாட்ட மனநிலை, அதுதான் ஒரு இந்தியாவுக்குள்ள ஜாதியினால் கட்டப்பட்ட இந்தியாவினுடைய அஸ்திவாரமாக ஒரு இந்தியா கீழே புதைந்து கிடக்கிறது. அந்த இந்தியா யார் தெரியுமா? ஆதிவாசி இந்தியா.
ஆனா நம்ம வந்து வெளிநாட்டுல போய் ஒரு ஃபெஸ்டிவல் கூட்டம், இந்தியன் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க. எல்லா அம்பாசிடர்ஸ்லாம் சேர்ந்து எம்பாசில எல்லாம் நடத்துவாங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் நடக்கும், கத்தகளி நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும். ஆனா ஆதிவாசின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் கலாச்சாரம் தாங்க உங்களுடைய இந்தியாவுடைய அஸ்திவார கலாச்சாரம். அதன் மீது தான் இந்தியா என்கிற மாபெரும் பண்பாட்டு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த மேல கட்டப்பட்ட மாளிகைகள் காட்டுகிறவர்கள் கீழே இது எப்படின்னா எனக்கு ஞாபகம் வந்து திடீர்னு பிரான்ஸ்ல வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுக்கு போனேன். எல்லாம் பண்ணும்போது என்னுடைய அழைச்சிட்டு போன நண்பர்கள்லாம் எல்லாருமே பிரெஞ்சுக்காரனுங்க, தமிழர்கள்லாம் இல்லை, பிரெஞ்சுக்காரங்க இருக்குன்னு போனாங்க. அப்போ அந்த போகும்போது நான் என்ன செஞ்சேன், எல்லாம் போயிட்டு கொஞ்சம் இருப்பான்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு சீ த கிச்சன் சொல்லிட்டு ஒரு பிரெஞ்சுக்காரன்கிட்ட அந்த கிச்சனை போய் பார்த்தேன். கிச்சனை போய் பார்த்தா அதுக்குள்ள இந்த கருப்பனுங்க அப்படியே வேர்த்து கொட்டிக்கிட்டு, கருப்பனுங்களும் இந்த இலங்கை தமிழர்களுமா வேலை செய்துட்டு இருக்காங்க. அடைச்சா இவ்வளவு ஒரு சோகமான ஒரு நிலைமை தான் இந்த பளபளப்புக்கு பின்னாடி இருக்கிறதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து பாரிஸ் நகரத்தை பற்றி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பெருசா எழுதும் போது எனக்கு வந்து தோணுது வந்து நம்ம பாரிஸ் நகரத்தை பார்க்கணும்னா இந்த பளபளப்பான இந்த மாளிகையை பார்த்தால் போதாது, இந்த சமையல் அறையை வந்து பார்த்து. அதே மாதிரிதான் இந்தியா என்கிற மாபெரும் பண்பாட்டு மாளிகையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிற இந்த ஆதிவாசிகள், இந்த ஆதிவாசிகளுடைய வாழ்க்கையை பார்த்தா ஜாதி ஜாதி பெருசா கட்டுக்கதைகளை பேசிக்கிட்டு போல எல்லாருக்கும் தெரியுங்க அது கட்டுக்கதை தான். ஆனா இன்னும் நம்ம அடிச்சுக்கிறோங்க அந்த கட்டுக்கதையை நம்பி. அந்த இடத்த எனக்கு புரியவே இல்லைங்க. எல்லாருக்கும் தெரியும் அது அன்ரீசனபிள் கட்டுக்கதை, எல்லாமே பொய் புரட்டுன்னு தெரியும். ஆனா அந்த கட்டுக்கதையை இன்னும் நம்பி ஒருத்தர் வெட்டி சாட்சிக்கிறோம், ரத்த ஆறு ஓடுது. அதன் பெயரால் அதன் முதுகின் மீது அரசியல்கள் நடத்தப்படுகின்றன. இதெல்லாம் ஏன் நிகழுது அப்படின்னு பார்க்கும்போது இலக்கியமும் கலையும் இந்த இடத்தில் இதை பற்றிய விஷயங்களை விசாரிக்க வேண்டிய ஒரு கருவியாக மாற வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. ஆனா நான் ரொம்ப ஒரு எளிய மனிதன், எனக்கு ரொம்ப பெரிய பலம் கிடையாது, பணம் பலம் கிடையாது, அது அதிர்ந்து பேசக்கூடியவன் இல்லை, ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை சேர்ந்து இயங்கக்கூடியவன் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதனால நான் என்ன ஒரு சைலண்டா ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்பட்டேன். அதை நான் வந்து தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்தேன். இந்த எறும்பு வந்து எல்லாமே எடுத்து போய் சேர்த்து வச்சுக்கிட்டே வருது இல்லையா, அந்த எறும்புனுடைய என்னுடைய இலக்கிய செயல்பாடுகளை பெருசாலாம் நான் எல்லாரும் என்னுடைய அன்பின் காரணமாக என் கூட இருந்த ஒவ்வொரு பிள்ளையும் என்னை வந்து ரொம்ப பாராட்டி போடுது. முகநூல்லாம் பார்த்தா என்னை பற்றி இப்படி அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒன்றுமே தோணலை. ஏன்னா எறும்பு புத்து இருக்குல்ல, எறும்பு புத்து போல ஒன்றை நான் இன்னும் கட்டியிருக்கேன். அந்த எறும்பு புத்து தான் நான் சொல்றதுனால அதை கேவலமாக சொல்றதா நினச்சிக்காதீங்க. அந்த எறும்பு புத்துக்குள்ள உலகங்கள் இருக்கு, அது சுரங்க பாதைகள் இருக்கு. எறும்பு புத்துக்குள்ள இருக்கிற சுரங்க பாதைகளை பற்றி சங்க இலக்கியம் பேசுது. அந்த எறும்பு புத்து தான் நான் கட்டினது, ஆனா அதுக்குள்ள சுரங்க பாதைகள் இருக்கு. அந்த சுரங்க பாதைகளை அதனுடைய வாழ்க்கையை அவர்களுக்குடைய அந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு மறுதளிக்க முடியாது. இதையெல்லாம் பார்ப்பதுதான் வந்து இலக்கியத்தினுடைய கலையினுடைய ஓவியம் சிற்பம் இதெல்லாம் தனியெல்லாம் நான் நினைக்கல. எல்லாமே ஒன்று பார்த்த உடனே அதை வந்து செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனுடைய முதல்ல வந்துங்க ஒருத்தன் வந்து வேட்டையாட போனான்னா அவன் என்ன செய்யறான்னா, வேட்டையாடுறதுக்கு முன்னாடி எந்த விலங்கை வேட்டையாட போகிறானோ அந்த விலங்கினுடைய படத்தை அந்த குகையினுடைய சுவரில் வரைஞ்சி பார்க்கிறான். அவன் நம்பினா அந்த படத்தை வரைவதன் மூலமாக அந்த விலங்குகளின் மீது நமக்கு ஒரு கண்ட்ரோல் வரும்னு நம்பியிருக்கான். அந்த கண்ட்ரோல் வரும்னு அந்த விலங்கின் மீது ஒரு படம் வரைஞ்சால அதே வேலையை தான் இன்னைக்கு கலையின் இலக்கியத்தின் ஓவியத்தின் காரணமா நம்ம செய்யறோம். அப்படி செய்து நம்ம வந்து ஒரு மொழியே அதுதான் செய்யணும். மொழி வந்து ஒன்று இருக்கு, இதுக்கு வந்து வெறுமனை இது இருக்கும்போது நமக்கு இது மேல ஒரு கண்ட்ரோல் இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு மைக்குன்னு ஒரு பேரு வச்சுட்ட உடனே அது மேல நமக்கு ஒரு அதிகாரம். அப்ப வந்து மொழி என்ன செய்யுதுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பெயரிட்டு அழைத்து உலகத்தையே அது வந்து தன்னுடைய அதிகாரத்தின் போய் கொண்டு வருது. சொல்ல போனா ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா மொழிதான் எல்லாத்தையுமே கட்டியிருக்கு. அதனாலதான் நம்ம வந்து தமிழ் மொழியை பற்றி இந்த அளவு ஒரு உணர்ச்சி வசப்படுறோம். ஏன்னா நம்மளுடைய சிந்தனையே கட்டி இருக்கிறது தமிழ் மொழி தான். அதனால அந்த மொழியின் காரணமாக எல்லாமே கட்டி எழுப்பப்பட்டதுனால நானும் ஒரு மொழியின் காரணமாக ஒரு சில வார்த்தைகளை எழுத நேர்ந்தது. இது எல்லாம் என்னுடைய வாசகர்களும்
அதனுடைய மீதியை நான் வந்து பாதி சொல்லி எசப்பாட்டு மாதிரி ஒரு பாட்டை பாடி விடுவேன், மீதி அவன் பாடுவான். அது மாதிரி இந்த வாசகனும் நானும் சேர்ந்து எனக்கும் சிறந்த வாசகர்கள் கிடைத்தது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு நான் சொல்றேன். இப்போ இத்தனை ஆண்டுகள் கழித்து கூட நம்ம வந்து அழகிய மணவாளன் என்னுடைய அந்த படத்தினுடைய கேமராமேன் அந்த கவிதை வரியை எடுத்து சொல்றார். ஜெய்பீம் படம் வந்தபோது அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு, இவர் அழகிய மணவாளன், சார் பார்த்தீங்களா ஜெய்பீம் ஒன்றுமே இல்லை சார், அந்த கருப்பு நங்கையின் கண்ணீர்னு ஒரு கவிதை இருக்குது சார், அதுதான் சார் ஜெய்பீம். ஆனால் இப்படியெல்லாம் யோசிக்கிறானா, அப்போ இந்த டெக்ஸ்ட் எப்படி இந்த இடத்துல இவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ இதை பற்றிய ஒரு புரிதல்களை தான் உருவாக்கணும். அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப அர்த்தமா, ரொம்ப தர்க்க ரீதியா, ரொம்ப திட்டம் போட்டாலும் நடக்கல. பிரபஞ்சத்திலேயே திட்டம் போட்டு ஒன்றும் நடக்கலைங்க. நம்ம வந்து அந்த இவந்தெல்லாம் ஸ்டீபன் ஹாக்கின்ஸா ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் சொல்றது பார்த்தா, பிரபஞ்சமே ஏன் வெடிச்சது, ஏன் பெருவெடிப்பு ஏற்பட்டதுன்னு காரணம் இல்லை. பிரபஞ்சத்துக்கே காரணம் இல்லாத போது இந்த அல்ப மனுஷ வாழ்க்கையில என்ன பெரிய காரணம் இருக்க முடியும்? ஒண்ணுமே கிடையாது. அபத்தத்தை தான் நம்ம வாழறோம். ஆனா அபத்தத்தை ரொம்ப அபத்தத்தில் அர்த்தங்களை உருவாக்க வாழறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த பூமி மேல வந்து விழுந்த உடனே நமக்கு வந்து எந்த வித அசைன்மெண்ட்டும் கிடையாது. ஒரு அம்மாவுக்கு பிள்ளைய பிறந்த உடனே ஒரு ஜீசஸ் பிறந்த போது இவருக்கு வந்து சன் ஆஃப் காட்னு சொல்லி இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, நமக்கெல்லாம் அசைன்மெண்ட்டே கிடையாது. இந்த அசைன்மெண்ட் எல்லாம் வெறும் வேலையே இல்லாமல் ஒரு ஆஃபீஸில் சேர்ந்த உடனே ஒரு டெஸ்பாச்சில் உட்கார வச்சுருவோம். டெஸ்பாச்சு கூட இல்லை, வெறும் சீட்டே அலாட் பண்ண உட்கார வைப்பான். 10 நாள் செத்து போகிற மாதிரி இருக்கும். ஐயோ நமக்கு ஒரு வேலை கொடுக்கலையே, அந்த நிலைமை தான் இந்த பூமி மேலே வந்து பிறந்த உடனே நமக்கு இருக்கு. அப்போ நமக்கு அந்த சீட்டு தேடுறோம்ல, இந்த ஆஃபீஸில் நமக்கு ஒரு சீட்டு அலாட் பண்ண நல்லா இருப்பாங்க, அதை தேட ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொருத்தனும் அவனுடைய பின்னணிக்கு ஏற்ப ஒவ்வொரு வேலையை தேடி எடுத்து அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பதற்கு நம்ம ஆசைப்படுறோம். அதனால அர்த்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது இயற்கை. அதே நேரத்தில் அபத்தத்தையும் அநீதியையும் உருவாக்கக்கூடிய சுதந்திரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கு. இதுல எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதுதான், இந்த தேர்ந்தெடுப்பு தான் வாழ்க்கையினுடைய மொத்த எசன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதனால நானும் ஒரு சிலதை தேர்ந்தெடுத்தேன். என்னுடைய நண்பர்களும் இந்த தமிழ் சமூகமும் என்னோடு இத்தனை ஆண்டுகள் உறவாடி வந்திருக்கிறது. அது என்னுடைய மிகுந்த ஒரு இதை சொல்கிறது. இதில் ஏற்புரைன்னு சொல்றதை விட அந்த அந்த திரைக்குள்ள ஒரு மனுஷன் சுத்தனா இல்லையா, அவர் ரொம்ப பைத்தியகாரத்தனமா ஏதோ செய்திருக்கான் போல எனக்கு தோணுது. ஆனா ஏதோ ஒன்று செய்திருக்கான். செயல்தான் வந்து ஒரே ஒரு மாற்று. செயல் தான் எல்லாமே. செயல் எல்லாம் உட்காந்துட்டாக்க நம்ம வந்து டிப்ரெஷன் தான் வரும். டிப்ரெஷனுக்கான ஒரே மருந்து செயல் தான். எனவே செயல்களை தொடர்ந்து செய்வோம். நீதியும் நேர்மையும் அன்பும் வானத்தில் அழகர பொறிக்கப்பட்ட ஒரு மாபெரும் உலகத்தை, ஒரு அன்பான கருணையும் இரக்கமும் கொண்ட ஒரு உலகத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம் தொடர்ந்து அந்த உலகத்தை கட்டி முடிப்போம். அதற்கான ஒரு சில செங்கல்களை நாம் கொடுப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து